இறைமந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தென்னிந்திய திருச்சபை மார்த்தாண்ட சேகர திருச்சபையின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் கடவுளை தொழுவோமாக. ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவனருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்யநாதரை போற்று. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம் இரட்சணிய கண்மலை சங்கீதம் கடவோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படைய கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். வரலாற்றையும் வாழ்வையும் புறணமைத்து கொண்டிருக்கின்ற எங்கள் பரலோக தந்தையே, உம்முடைய திருவுள சித்தத்தின் அடிப்படையில் கடந்த நாட்கள் காக்கப்பட்ட நாங்கள் இந்த பரிசுத்த ஓய்நாளையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை நல்கினீர். நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டமாக நீர் தந்த சுகம்பலன் ஆரோக்கியத்துக்காகவும் வாழ்வின் வழிகாட்டுதலுக்காகவும் நன்றி படைக்கின்றோம். அவ்வண்ணமாக ஆண்டோடு இடைப்பட்டு பல்வேறு அனுபவங்களை சந்தித்த நாங்கள் பல்வேறு சூழல் மத்தியிலும் இந்த தொழுகைகளை நாங்கள் பங்கு பெற்றிருக்கின்றோம். இத்தொழுகை நீர் ஆசீர்வதிப்பீராக. இத்தொழுகை வாயிலாக உம்முடைய நாமம் மகிமையடையத்தக்கதாக துணை செய்யும். குறிப்பாக இத்தொழுகையை தகவல் தொடர்பு சாதனங்கள் வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் வேண்டு செய்கிறோம். இந்த தொழுகை வாயிலாக அவருடைய மனம் இதயங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஒரு புதிய ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை எங்களுக்கு ஈந்தளிக்க வேண்டும் என்று வேண்டு செய்கிறோம். எல்லா விதமான சாராம்சங்களும் ஆண்டவருக்கு வந்ததாக அமையட்டும். தூயாவின் வழிகாட்டுதல் நிறைவாக தங்கியிருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தொழுகையின் வாயிலாக சித்தம் மலரத்தக்கதாகும் எங்கள் வாழ்வுக்கு புதிய வழித்தடங்கள் உருவாக வேண்டும் என்று வேண்டு செய்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த தொழுகையை நாங்கள் தொடர்நிலைப்படுத்துகின்றோம். இறைமனிதன் இயேசு கிறிஸ்துவிலே வேண்டு செய்கிற நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்கு ஆதாரமாக நாம் யாவரும் இணைந்து ஞானப்பாடல் 41 பாடுவோம். ஞானப்பாடல் 41. தூயா 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 திரியேக தேவா உமக்கே என்னாலும் சங்கீதம் ஏறுமே. ஞானப்பாடல் 41. தூய தூய தூயா திரியேக தேவா உமக்கே என்னாலும் சங்கீதம் ஏறுமே. தூய
தூய தூயாம் சர்வவல்ல நாதாம் காருண்யரே ஆனந்த கடலே. தூய தூய தூயாம் அன்பு சூழலின்று தேவ ஆசன முன்னத்தம் கிரீடம் வைப்பரே. கேருபீம் சேராபீம் தாழ்ந்து போற்ற பெற்று இன்றென்றும் வீற்றாள் வீரநாதியே. தூய தூய தூயாம் ஜோதி பிரகாசம் பாவ கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோர். நீரே பரிசுத்தர் மனோவாக்கு கேட்டாம் மாட்சிமை தூய்மை அன்பும் நீரைந்தோ. தூய தூய தூயாம் திரியேக தேவாம் வானம் பூமி ஆழி உம்மை துதி செய்யுமே. தூய தூய தூயாம் சர்வவல்ல நாதாம் காருண்யரே தூய திரியேகரே. நாம் யாவரும் இணைந்து வாசிப்பதற்காக தெரிந்துவிட சங்கீதம் 29 1 முதல் 11 வரை அடங்கிய திருவாக்கியங்கள். சங்கீதம் 29 இணைந்து நாம் படிப்போம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். நம்முடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் தண்ணீர் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவமுள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சிறியரின் கண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பழக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபமாக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா இதழையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான்.
அவன் சாவதில்லை. யாவரும் இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பின் உணர்தலை நாம் பெறுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் சந்தித்த சந்திப்புகள் அநேகம். அந்த சந்திப்புகள் அநேக தருணத்திலே நம்முடைய வாழ்வை ஊழலாக்கியது, தவறாக நிலைக்கு நேராக அழைத்து சென்றது. ஆகவே ஒரு கணம் நம்மை நாம் உணர்வோம். கிறிஸ்தவனின் திட்டத்தையும் கிறிஸ்தவனுடைய வழிமுறைகளையும் பறைசாற்ற வேண்டிய நாம் அவருடைய அடிச்சுவடுகளை நின்று விலகி சென்ற தருணங்களை உணர்வோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு ஆண்டவருக்காக பலவற்றை சாதிக்க வேண்டிய நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக சென்ற நிலையை நாம் உணர்வோம். மீட்கப்பட்ட அனுபவத்தை சான்றாக கொடுக்க வேண்டிய நாம் மீட்பின் தன்மை இல்லாமல் தாறுமாறான நிலையில் வெளிக்காட்டிய நிலையை நாம் உணர்வோம். நம்முடைய சுயத்தின் அடிப்படையிலும் சிந்தனையின் அடிப்படையிலும் மேற்கொண்ட நாம் செயல்களையும் பல்வேறு விதமான தீமையின் தன்மைகளையும் நாம் உணர்வோம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விரோதமாக செய்த தவறுகள் அநேக உண்டு. ஆனால் ஆண்டவரிடத்திலே நம் தவறுகளை அறிக்கையிடுகின்ற பொழுது மன்னிப்பை தர வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அந்த உணர்வோடு அமைதியாக நாம் ஆண்டவரிடத்திலே தவறுகளை உணர்ந்து அர்ப்பணம் செய்வோம். இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே பவர் நாசரேசனே இயேசுராஜனே பவர் நாசரேசனே அடியேன் பாவ கடி விஷத்தால் அயர்ந்து போகிறேன், மிக பயந்து சாகிறேன், அயர்ந்து போகின்றேன், மிக பயந்து சாகின்றேன். பாவியேற்றும் கவி மன்றாட்டை பாய்ந்து கேளையா, தயை புரிந்து மீளையா, பாய்ந்து கேளையா, தயை புரிந்து மீளையா. நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் மிகுந்த இரக்கமுள்ள தந்தை. அவரை விட்டு தூரமான இடங்களுக்கு போய் பாவம் செய்து மீண்டும் மனவருத்தத்தோடு மன்னிப்பு கேட்டிருக்கிற அனைவருடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அவர் மன்னித்து புது வாழ்வு தந்திருக்கிறார் என்ற உணர்வோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பின் உணர்தலை பெற்ற நாம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பெருக்கோடு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே பல தீர்களும் பயங்களும் தடமாற்றங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் ஆண்டவர் நம்மை இப்பண்டமாக காப்பாற்றியிருக்கின்றார், காருண்ய வாழ்வை தந்திருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். கொரோனா வைரஸினாலே பல்வேறு விதமான தாக்கங்களையும் பல்வேறு விதமான தடுமாற்றத்தை அடைந்து கொண்டிருந்தாலும்
ஆண்டவர் மேல் கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்வுக்கு செய்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை நினைத்து நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் வாயிலாகும் அவர் வாயிலாக நாம் பெற்று வருகின்ற ஆசிகளுக்காகவும் வளமைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இயற்கை சூழல் வாயிலாகும் ஆட்சியாளர்கள் வாயிலாகும் நாம் பெற்ற நன்மைகள் அநேகம். ஒருவேளை ஆலயமானது பூட்டப்பட்டு கிடந்தாலும் ஆண்டவரோடு இணைந்து தொடர்பு கொண்ட நிலையை ஆண்டவர் தகவல் தொடர்பு சாதனங்கள் வாயிலாக வெளிக்காட்ட அவர் நமக்கு நல்ல தருணங்களை தந்திருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். அதோடு நம்முடைய திருப்பறை முறைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம். இன்னும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பட்ட நிலைகள் தந்த நல்ல தருணங்கள் முன்னேற்றமான சூழலை நாம் நினைப்போம். இருக்கின்ற இடத்திலே அமைதியான நிலைகளை ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய நாம் அவர் மாதிரியாக கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஏறெடுப்போம். பரமநிலைக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து வைத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடையிலே. ஆமீன். படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல் 27வது வசனம் முடிய படிக்க கேட்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை புற ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியமங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்பவைகளே. படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படிக்கப்பட்டு விட்டாயிற்று. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கே சகல துதியும் கனமகிமை உண்டாவதாக. நாம் அமர்ந்திருக்கின்ற இடங்களிலே நமது கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து வேண்டுதல் செய்வோமாக. கண்களை மூடிக்கொள்வோம். உள்ளங்களை நாம் ஒருமிக்க வைத்துக் கொள்ளுவோம். அமைதலாய் ஆண்டவரது பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஒரு பரபரப்பான சூழலில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். பயங்களும் சந்தேகங்களும் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. என்ன செய்வோம் என்பது தெரியாமல் நாம் திகைத்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய நிலையிலே பரத்திலிருந்து வருகின்ற நன்மைகளுக்காக ஆசைகளுக்காக ஆண்டவரிடத்திலே தாழ்வணிந்து எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நடத்தும் ஆண்டவரே என ஜெபிப்போமாக. பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பாரன் என்னை
காக்கவல்லோ. பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பாரன் என்னை காக்கவல்லோ. காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. பரலோகத்திலிருந்து பூமி பார்த்து கொண்டிருக்கிறவரும் மனுமக்களுடைய வாழ்விலே நன்மைகளை கொடுப்பதற்கு, ஆசிகளை கட்டளையிடுவதற்கு மிகுந்த வாஞ்சை உள்ளவருமாகிய அன்பு மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உலகத்தை நம்பியிருக்கிற நாங்கள் உலகத்திலிருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கும், உலகம் எங்களை காப்பாற்றிவிடும், உலகமே எங்களுக்கு போதும் என்று நம்புகிற பொழுது அவைகளெல்லாம் எங்களை கைவிட்டு விடுகிறது. எவைகளை நாங்கள் நம்பியிருக்கிறோமோ, எவைகளை நாங்கள் சார்ந்திருக்கிறோமோ, அவைகளே எங்களுடைய பூமி வாழ்வுக்கு நன்மைகள் என்று எண்ணுகிறோமோ, அவைகள் நிரந்தரமில்லாதவைகளை போய்விடுகிறதை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் நிலைகள் அனைத்தும் தோல்விகளாய் மாறிவிடுகிற போது, வாழ்வு பயத்தை ஏற்படுத்தி விடுகிற போது நாங்கள் பரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பரத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக, பரத்திலிருந்து வருகின்ற நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, சுமார் 2 மாதங்களாக ஊர் முழுவதும் அடங்கி கிடக்கின்ற இக்காலகட்டங்களிலே எங்களுடைய வாழ்வின் நிலைகளிலே பல சோர்வுகள், தோய்வுகள், பயங்கள், சந்தேகங்கள், இவைகள் மத்தியிலே இந்த காலை வேளையிலும் உம் சமூகம் நாடி வாஞ்சியோடு உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த தொலை தொடர்பு ஊடகத்தின் முன்பதாக அமர்ந்து கொண்டு யார் யார் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து, ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் வைக்க மாட்டீரோ, எங்கள் மேல் கிருபையாய் இருக்க மாட்டீரோ, எங்களுடைய வாழ்வின் இயக்கங்களை, அங்கலாய்ப்புகளை மாற்ற மாட்டீரோ, உம்முடைய கிருபைகளில் எங்களை தாங்க மாட்டீரோ, பரத்திலிருந்து ஜெயம் எங்களுக்கு வராதோ என்கிற வேண்டுதலோடு யார் யார் உன் பாதத்தில் அமர்ந்து மன்றாடி நிற்கிறார்களோ அத்தனை தம்முடைய பிள்ளைகளுக்காகவும் உடைய பாதபீடத்தில் நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரே, பச்சுள்ளம் பிள்ளைகளை ஆண்டுடைய கரங்களை தருகிறோம். காத்துக்கொள்ளும். வியாதிகள், தாக்கங்கள் பிள்ளைகள் வராதபடி கர்த்தர் இரட்சத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாத்து கொள்ளும். வாலிப சகோதர சகோதரிகள் வேண்டிய ஞானம் கிருபை கொடுத்தருளும். பயத்தோடு பக்தியோடு வாழ கிருபை தாரும். வாலிபத்தின் இச்சைகள் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை கவர்ந்து விடாதபடி காத்துக் கொள்வீராக. பெரியவர்களுக்காக தம்முடைய வாழ்க்கை துணையோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை தம்முடைய பிள்ளைகளுக்குள் வாழ்வை தந்தருளும். வருமானங்களை வாய்க்க செய்தருளும். கர்த்தருடைய கிருபை காத்துக் கொள்ளட்டும். வயோதிப நிலையில் இருக்கிற எங்கள் அன்பு பெற்றோருக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளையும் வயோதிபர்களையும் அதிகமாக இக்காலகட்டம் தாக்குகிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சரீர சுகபல மன தைரியத்தை கொடுத்து காத்தருளும் என்று வேண்டுகிறோம். பல நிலையிலே இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அந்த உலகமும் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளும் பயந்து கொண்டிருக்கிறார்களே, ஒருவேளை இத்தகைய நிலையில் பாதிப்பு இருக்குமேயான எத்தகைய நிலையில் எங்கள் வாழ்வு போய்விடும் என்கிற ஏக்கத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்தருள்வீராக. குறிப்பாக ஆண்டவரே, பலவீனமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை ஆண்டவருடைய கரங்களிலே தருகிறோம். மருந்து இல்லை என்கிறார்களே, இயேசுவின் ரத்தம் ஒன்றே குணப்படுத்த முடியும். நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, சகல ரோகங்களை மாற்றுகிற, சகல வியாதிகளை மாற்றுகிற இயேசுவாகிய உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை வியாதிப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் மேல் தெளித்து சுகம் கொடுத்தருள்வீராக என்று வேண்டுகிறோம். பல நிலையிலும் சந்தேகத்தின் பேரிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக, பல நிலையிலே ஆண்டவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எந்த நிலையிலும் தாக்கங்கள் வராதபடி கிருபைகள் மறைத்துக் கொள்ளுவீராக. பல நிலையில் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களை உடைய கரங்களில் தருகிறோம். ஆண்டவர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாவலை கொடுத்தரலும். குடும்பத்திலே வியாதி வந்தபடினாலே குடும்பத்தின் மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். அந்த இடத்திலே வியாதி வந்தபடினாலே அந்த ஊர் மக்கள் விலக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேண்டிய உதவிகளையும் பாதுகாவலையும் ஆண்டு கொடுத்தருள்வீராக. பல நிலைகளிலும் சோர்ந்து போயிருக்கிற மக்களாக ஆண்டவரே, இந்த வியாதிக்கு பயந்து போய் தங்களுடைய இல்லங்களில் முடங்கி கிடக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவர்
தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தை பலத்தை கொடுத்தருள்வீராக. பல நிலையிலும் ஆண்டவரே பகிர்ந்த கலக்கத்தோடும் ஏக்கங்களோடும் தங்களுடைய வருமானங்களை குறித்த கேள்விகளோடு ஆண்டவர் வியாதிகளை குறித்த பயத்தோடு எதிர்காலம் எப்படியா இருக்கும் என்கிற சந்தேகத்தோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் மேல் கிருபா கடாட்சம் வைத்தருள்வீராக. தாய்மை அடைந்திருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. வேண்டிய பாதுகாவலை தந்தரலும். கடன் பிரச்சனைகள் வாழ்வுகளுக்கு வேண்டிய பாதுகாவலை தந்தரலும். தீமைகளுக்கும் துன்மலில் பாதுகாத்தல். குறிப்பாக வருமானங்களுக்கு வழிமுறைகளை தாரும். பஞ்சத்திலும் பட்டினியிலும் ஏழ்மையிலும் அடுத்த நேர உணவுக்கு என்ன செய்வோம் என்று தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு உணவு கொடுக்கிற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளையும் போஷித்தருள்வீராக. தங்களுடைய தொழிலிலே தோல்விகள், வருமானங்கள் பாதிக்கப்பட்ட நிலைகள், வறுமை தாண்டமாடிய சூழ்நிலைகள், பல நிலைகளிலும் தன்னுடைய பிழைப்பிற்கென்று வெளிநாடு சென்றவர்கள், வெளிநாட்டிலே தாயகம் திரும்ப முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறவர்கள், பல இடத்திலும் ஆண்டவர் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிற மக்களையும் ஆண்டவர் கரங்களிலே தருகிறோம். ஊர் விட்டு ஊர் சென்று கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே மாநிலம் விட்டு மாநிலம் சென்று கொண்டிருக்கிறவர்கள், நாடு விட்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவர்கள், அத்தனை பேரையும் காத்துக் கொள்வீராக. அத்தனை பேருக்கு வழிமுறைகளை தந்தரலும். நடந்து கொண்டிருக்கிறவர்கள் சுவாமி பச்சளம் பிள்ளைகளையும் தங்கள் மார்பிலை இணைத்துக் கொண்டு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உணவு இல்லாமல் ஆண்டவர் அடித்தளமான தேவைகள் சந்திக்கப்படாமல் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உடன் இருப்பீராக. இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணமாய் வந்த காலத்திலே 40 ஆண்டு காலங்கள் அவர்களோடு கூட இருந்தீரே ஆண்டவரே. பகல் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவு அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னும் சென்று பாதுகாத்தீரே. அத்தகைய ஆண்டவருடைய ஆற்றல் ஆண்டவரே புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னும் செல்லட்டும் என்று கேட்கிறோம். வியாதியினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு சிகிச்சை கொடுக்கிற மருத்துவர்கள், உதவியாயிருக்கிற தாதியர்கள், உடன் பணியாற்றுகிற பணியாளர்கள் அத்தனை பேரையும் கருவிகளாய் பயன்படுத்தும். இந்த ஆண்டவரையும் இந்த வியாதியோடு இருக்கிற மக்களுக்காக தங்கள் வாழ்வுகளையும் தத்தமாய் தந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு மருத்துவ சிகிச்சை செய்கின்ற போது உதவி செய்கின்ற போது எந்தவித பாதிப்புகளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து விடாதபடி இரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. காவல்துறையினராக, அதிகாரிகளாக, ஆண்டு தன்னார்வ தொண்டு பணியாளர்களாக, சமூக பாதுகாவலே இணைத்திருக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கு வேண்டி பாதுகாவலையும் வாழ்வு நன்மைகளையும் ஆசிகளையும் தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாக்கும் நன்மைகளையும் தந்தருள்வீராக என்று வேண்டுகிறோம். நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். எங்களை ஆளும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்கள் தரப்பட்ட கடமைகளை இறை துணையோடு செய்யும், ஆண்டுடைய ஞானத்தோடு செய்யும். ஆண்டு உதவி செய்தவர்களும் காரியங்களை திட்டமிடுகிற பொழுது வேண்டிய ஞானம், கிருபை, இரக்கம் எல்லாவற்றுக்கும் இல்லாய் உம்முடைய பேத ஆதரவை தந்து நடத்தும் ஆண்டவரே என்றும் இடத்தில் நாங்கள் கேட்கிறோம். அந்த உலகமும் உம்மை ஆண்டவரே ஆராதித்துக் கொண்டிருக்கிற சூழல்களையும் ஆண்டவருடைய பேரருளுக்காக, ஆண்டவருடைய இரக்கங்களுக்காக உம்மிடத்தில் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த இடங்களிலே திருச்சபைகள் மூடப்பட்டு ஆண்டவரே இல்லங்களிலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய அபய குரல்களையும் ஆண்டவர் கேட்பீராக. கடல் கடந்து தூரமான இடங்களிலும் தன்னுடைய பணிவிடைகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற குறிப்பாக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் வேண்டிய பாதுகாவலை ஆண்டவர் கொடுத்தரலும். சுவாமி எங்கள் திருச்சபைக்காக வேண்டுகிறோம். திருச்சபை நாயர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, சபைக்குழு மக்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, திருச்சபையின் எல்லா இறை மக்களுக்காக இந்த தொலைத்தொடர்பு ஊடகத்தின் முன்பதாக அமர்ந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற எல்லா தம்முடைய பிள்ளைகள் மேலும் கிருபையாய் இருந்தருள்வீராக. இன்றைய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம். எங்களுடைய தலைமையாயர் வழியாக ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவரே சீர்படுத்தவும், ஆண்டவர் பிரியமில்லாதவர்களை அப்புறப்படுத்தவும், ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளாத சமர்ப்பணம் செய்ய கிருபை தாரும். வாரும் பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய இல்லங்களையும் எங்களுடைய சமூகங்களையும் மாற்றுருவாக்கம் செய்யும் என்கிற வேண்டுதலோடு உம்முடைய பாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். சிந்தனைகள் எங்களை சீர்படுத்தட்டும், ஆவிக்கேற்ற நிலையில் எங்களை நடத்தட்டும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாக எல்லாவற்றை தாழ்பணிந்து நாங்கள் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சில அறிவிப்புகள். நம்முடைய காலநிலைகளிலே நாம் தொடர்பாய் ஜபித்து கொண்டே இருக்கிறோம். நிலைகள் மாறும்படியும் திருச்சபைகள் திறக்கப்படும்படியும் தினந்தோறும் 7:30 மணி முதல் 8 மணி வரையிலே நீங்கள் ஊக்கமாய் ஜபிக்க மறுபடியுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே தங்களுடைய புதிய வயதுக்குள் வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில்
அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அவ்விதமாகவே திருமண ஆண்டுக்குள் பிரவேசிக்கின்ற தம்பதியர்களுக்கும் இந்த நாளிலே மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசின் உத்தரவுகளை முழுமையாக கடைபிடிக்க கற்றுக்கொள்வோம். அதன் அடிப்படையில் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கத்தை நாம் முறியடித்து முன்னேறி செல்ல நாம் ஊக்கத்தோடு இருக்கும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருடைய பணிகளுக்கென்று காணிக்கை கொடுக்கும் நல்ல பழக்கம் நமக்கு உண்டு. மாதந்தோறும் நாம் கொடுக்கின்ற மாத வருமான காணிக்கைகள், இனிமாய் ஊழியத்திற்கான சிறப்பு காணிக்கைகள் உங்களுடைய கரங்களில் இருக்குமே என்றால் அவைகளை ஆலய அலுவலகத்திலே நீங்கள் கொடுக்கலாம். இல்லை என்றால் திருச்சபை மூப்பொருளிடத்திலே நீங்கள் சொல்லலாம். அதுவும் இல்லை என்று சொன்னால் வேதாகம தாய்மாரிடத்தில் நீங்கள் சொல்லி அந்த காணிக்கைகளை அவரிடத்திலே கொடுத்து அலுவலகத்திலே சமர்ப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக. இப்போது நாம் இணைந்து இருக்கின்ற இடத்துல நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு பாடல், ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். மகிழ் கீதங்களிலே 73வது பாடல். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல இரண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடரின் கண் திறந்தது, அவர் தொட குஷ்டரோகி சுத்தமாயினார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீர் பிடிக்கவே. நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல மேய்ப்பரே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். என்றென்றும் ஜீவிக்கிறார். இருந்த இடங்களிலே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வார்த்தையினாலே எங்களை தொடுகின்ற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுகின்ற கடவுளாயிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவியானவராகிய கடவுள் எங்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தும், பேசுகிற அடியனை முற்றிலுமாய் மறைத்துக் கொள்ளும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். மார்த்தாண்டம் சேகர திருச்சபையின் சார்பிலே இந்த தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மனித உள்ளங்கள் எப்பொழுதுமே புதுமையை விரும்புகின்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்திலே புதுமையை உருவாக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் விரும்பி கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணம்தான் புதிய புதிய காரியங்களை இந்த உலகத்திலே படைக்க உதவி செய்கிறது. 1876 ஆண்டிலே அமெரிக்க தேசத்திலே நியூ ஜெர்சி என்கிற ஒரு கிராமத்தில் தாமஸ் அல்வா எடிசன் என்கிற ஒரு மனிதன் பிறந்தார். படிப்பில் ஒன்றும் பெரிய சிறந்த சாமர்த்தியக்காரன் ஒன்றுமில்லை. ஆனால் சின்ன பருவத்திலே ஒரு உந்துதல் அவனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருந்தது. ஏதேனும் புதிய காரியங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பமாக இருந்தது. எனவே அதற்கு முயற்சி செய்ய ஆரம்பித்தார். எல்லா முயற்சிகளும் கைகூடி வந்தது.
1935 ஆண்டில் இந்த மனிதன் மரிக்கின்ற போது உலகமே மலைத்து போகின்ற அளவுக்கு அவருடைய கண்டுபிடிப்புகள் இருந்து கொண்டிருந்தது. நாம் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற அநேக புதிய புதிய சாதனங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் அவருடைய கண்டுபிடிப்பின் அடிப்படையிலேயே உருவாகி இருக்கிறது. அவர் மரிக்கின்ற போது இந்த உலகத்திலே அவர் உருவாக்கி கொடுத்த மொத்த புதிய கண்டுபிடிப்புகள் 1093. யாராலும் செய்ய முடியாத ஒரு புதுமையை அந்த மனிதர் செய்து முடித்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 18வது அதிகாரத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசியை, எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு குயவனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அங்கே போய் பார்க்க சொன்னார். எரேமியா பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த குயவன் மண்ணை பிசைகின்றான். அதை ஒரு உருளையிலே வைக்கிறான். உருளையை வேகமாக சுற்றுகிறான். தன்னுடைய விரல்களினாலே ஒரு பாண்டத்தை உருவாக்குகிறான். அந்த பாண்டத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிற போதே அந்த பாண்டமானது உடைந்து சின்னப்பனமாகி போய்விடுகிறது. எனவே அந்த மண்ணை மீண்டுமாக எடுக்கிறான். அதில் இருக்கிற கசடுகளை எல்லாம் மாற்றுகின்றான். மீண்டும் அதை பக்குவப்படுத்தி அந்த உருளையின் மேல் வைத்து மீண்டும் சுற்றி விடுகிறான். விரல்களினாலே ஒரு பாண்டத்தை உருவாக்குகிறான். ஆனால் அவன் பார்த்து கொண்டிருக்கிற போது மீண்டுமாக அந்த பாண்டம் உடைந்து போயிற்று. மீண்டும் அவன் முயற்சி செய்கிறான். மீண்டும் அந்த மண்ணை எடுத்து அதில் இருக்கிற சின்ன சின்ன கசடுகளை எல்லாம் மாற்றி மீண்டும் பிசைந்து இந்த உருளையின் மேல் வைத்து அதை சுற்றுகிறான். விரல்களினாலே ஒரு பாண்டத்தை உருவாக்குகிறான். இப்போது பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த பாண்டமானது உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது, உடையவில்லை. அந்த பாண்டம் பயன்பாட்டுக்கு ஏற்ற ஒரு பாண்டமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் புதுமையை விரும்புகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆண்டவர் புதிதான காரியங்களை உருவாக்குகின்ற கடவுளாக இருக்கிறார். நோவாவின் காலத்தை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். மக்கள் துன்மார்க்கர்களாக இருந்தார்கள், ராட்சதர்களாக இருந்தார்கள், தெய்வ பயமற்ற ஒரு சந்ததியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு பணிந்து நடந்ததாக நம் வேதத்திலே படிக்கவில்லை. அவருடைய எண்ணமும் துன்மார்க்கமாக இருந்தது, அவருடைய செயல்களும் துன்மார்க்கமாக இருந்தது. ஆண்டவருடைய உள்ளமானது வேதனைப்பட்டது. ஆதியாகமம் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமம் 1வது 2வது அதிகாரங்களிலே பார்க்கிற போது மனிதனை உருவாக்கினதற்காக மனமகிழ்ச்சி கொண்டார். அதிலே ஒரு முழுமையை கண்டார். ஆனால் 6வது அதிகாரத்துக்குள்ளாக மனிதனை பார்க்கிற போது அவன் துன்மார்க்கம் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்ததினாலே அவனை படைத்ததற்காக, ஏன் தான் இந்த மனிதனை படைத்தேனோ, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டார். எனவே என்ன செய்கிறாராம், இந்த சமுதாயத்தை மாற்றிவிட்டு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவர் சித்தமாகின்றார். இந்த மனிதன் செய்த தவறுகளினாலே இயற்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையிலே ஆண்டவர் படைத்து வைத்த சின்ன சின்ன ஜீவிகள் எல்லாம் பாவத்தினாலே அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சுத்தமுள்ளது சுத்தமில்லாதது என்று பிரிக்கப்பட்டு இந்த ஜந்துக்கள் எல்லாம் பேழைக்குள் கொண்டு செல்லப்படுகிறது. நோவாவும் அவருடைய குடும்பத்தார் மட்டுமே அந்த பேழைக்குள் செல்கின்றார்கள். மழை பெய்கிறது, அந்த தேசம் முழுவதும் அழிந்து போகிறது. இந்த பேழையானது அரராத் மலையிலே தங்கி இருக்கிறது. இந்த நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் இந்த சுத்தமுள்ள சுத்தமில்லாத ஜந்துக்கள் எல்லாம் கீழே இறங்கி வருகிறது. ஒரு புதிய சமுதாயம் உருவாக்கி விடுகிறது. ஒரு சுத்தமான ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சமுதாயம் உருவாகிறது. எனவே ஆண்டவர் ஆவியானவராகிய கடவுள் புதுமை செய்கிற கடவுளாக இருக்கிறார். பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற 2ஆம் கடிதத்திலே 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது, எல்லாமே புதிதாக மாறிவிடுகிறது என்று சொல்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்கிறார். இது ஆச்சரியமான ஒரு விளக்கமாக இருக்கிறது. நாம் எல்லாம் ஆடைகளை அணிகிறோம். நாம் ஆடைகளை அணிகின்ற போது அந்த ஆடையானது நம்முடைய தோற்றத்திலே வந்து விடுகிறது. கை அதற்கு இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, நம்முடைய தோற்றத்திலே அந்த ஆடை இருக்கிறது. இப்போது அந்த ஆடை அலங்காரம் பெறுகிறது. நம்முடைய சரீரத்திலே அது இடப்படுகின்ற போது அந்த ஆடை அலங்காரம் பெறுகிறது, நமக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்விதமாகத்தான் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஒரு மனிதன் இருப்பானே என்றால் அவன் கிறிஸ்துவனுடைய தோற்றத்திலே ஆகிவிடுகிறான்.
கிறிஸ்துவனுடைய சாயலை மாறிவிடுகிறான், அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறான். அது அலங்காரமாக இருக்கிறது. ஆண்டவர் எவைகளையெல்லாம் புதிதாக்குகிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரத்திலிருந்து சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார், சுத்த ஜலம் தெளித்து நான் உங்களை புதிதாக்கப் போகிறேன். 36வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஜனங்களை படைத்தார். அவைகள் பெரிய ஜாதிகளாக மாறி போய்விட்டன. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் அதிகமான பற்று கொண்டிருந்தார். அவர்களை காப்பாற்றினார், அவர்களுக்கு உணவு கொடுத்தார், எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருந்தார். ஆனால் நாள்பட இவருடைய இருதயங்கள் எல்லாம் கரைப்பட்டு போய்விட்டது, கலங்கப்பட்டு போய்விட்டது. ஆண்டவரை விட்டு அவர்கள் தூரமாக போய்விட்டார்கள். பல முறை ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தார். நீங்கள் பாவம் செய்யாதீர்கள், ஆண்டவருடைய கட்டளை விட்டு பின்வாங்கி போகாதீர்கள், மீறாதீர்கள் என்றெல்லாம் சொல்லி பார்த்தாலும் அந்த ஜனங்கள் அதை அனுசரித்ததாக நமக்கு தெரியவில்லை. எனவே ஆண்டவர் சினம் கொள்ளுகின்றார். இந்த ஜனங்களை பாபிலோனியருடைய கைகளிலே ஒப்படைக்கின்றார். பாபிலோனியர்கள் வருகின்றார்கள். இந்த ஜனங்களை எல்லாம் கைது செய்து மிருகங்களைப் போல, விலங்குகளைப் போல பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகின்றார்கள். அவர்கள் இங்கிருந்து பிடிக்கப்பட்டு போகின்ற போது அவர்கள் எல்லாம் சின்ன சின்ன சாக்குகளிலே அந்த தேசத்தினுடைய மண்ணை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு போனார்களாம். எதை எடுத்தார்களோ அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு போவதிலே அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த இந்த தேசத்தினுடைய மண்ணானது புனிதமானது. எனவே இந்த மண் எங்களோடு கூட இருக்க வேண்டியது என்று சொல்லிதான் இந்த மண்ணை சுமந்து கொண்டு போனார்கள். அவர்கள் கேபார் நதிக்கரையிலே கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த நதிக்கரையில் அவர்கள் இருக்கிற போது அந்த தேசத்தில் அந்த அந்த ராஜாவினுடைய படைவீர்கள் எல்லாம் அவரிடத்தில் சொல்கின்றார்கள், நீங்கள் கடவுளுடைய ஜனங்கள் இல்லையா? நீங்கள் நன்றாக பாடுவீர்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமே, நன்றாக இசைக்கருவிகள் மீட்டுவீர்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமே. நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும், உங்களுடைய கடவுளை குறித்த ஒரு பாட்டை நீங்கள் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் மறுத்தார்கள். அப்படி இந்த அந்நிய தேசத்திலே எங்கள் ஆண்டவரை பற்றி நாங்கள் பாடினால் எங்களுடைய நாவானது மேல் உதடோடு ஒட்டி கொள்ள கடவது, எங்களுடைய கைகள் செயலற்று போக கடவது என்று சொல்லி தங்களுடைய அழகான இசைக்கருவிகள் எல்லாம் அந்த ஆற்றின் கரையில் வளர்ந்திருந்த செடிகளின் மேல் தொங்க விட்டு கொண்டு அவர்கள் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார்கள். அதைத்தான் 137வது சங்கீதத்தை நாம் படிக்கின்ற போது அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அழுகின்றார்கள். ஏன் எங்களுக்கு இந்த விதமான தொல்லை? இவரெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேசம் முழுவதும் அடிமைகளாக இருந்து வேலை செய்கிறார்கள். சுதந்திரவாளிகள், சுதந்திர பிள்ளைகள், ஆண்டவருடைய ஜனங்கள், ஆண்டவரை அறியாத இன்னொரு தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டு அங்கே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். உணர்கின்றார்கள், ஆமாம், இது எங்களுடைய பாவத்தின் விளைவு, எங்களுடைய மீறுதல்களின் விளைவு, எங்களுடைய அக்கிரமத்தின் விளைவு. இவ்விதமாய் எங்களை தூர தேசத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கிறது. அழுகின்றார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு வேறு ஒரு கதியும் இல்லை, இந்த தேசத்திலே நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறோம், நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி நிற்கிறார்கள். எல்லாரும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காய் மன்றாடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் தேவை என்பது நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் இறங்காமல் இருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம், அக்கிரமம் செய்திருக்கிறோம், வேதத்துக்கு புறம்பான காரியத்தை வாழ்வு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு, அதற்கான ஒரு மன உருக்கம் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விடுகிறதுனாலே தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எத்தனை பயங்கர அழிவு. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவி போய் அதை கட்டுப்படுத்த முடியாதபடி தினம் 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 மரண சதவீதங்கள் உயர்ந்து கொண்டே போகிறது. பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மருந்துகளும் இன்று கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. அரசு என்னெல்லாமோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காய். ஆனால் முடியவில்லையே. இதனுடைய முடிவு என்னவாக போகிறது? இது போதாது என்று சொல்லி வட இந்தியாவிலே நாம் கேள்விப்படுகிறோம், தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம்,
வெட்டுக்கிளிகள் மேகங்களைப் போல விளைநிலங்களுக்குள் பிரவேசித்து அத்தனை விளைச்சல்களையும் தின்று தீர்த்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவுதான் பாடுபட்டாலும் அவைகளை விரட்ட முடியவில்லை. இவைகளெல்லாம் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு இல்லாது போனதினாலே, நாம் பாவத்தை குறித்த எண்ணம் இல்லாது போனதினாலே, இந்த உலகத்திலே வந்து கொண்டிருக்கிற கொடுமை என்கிற உணர்வு எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது. நம்முடைய பாவங்களினாலே ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடையாமல் போய்விடுகிறது. இதனுடைய முடிவு என்ன என்பது நமக்கு தெரியாத ஒரு திகைப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழலிலே தான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், எசேக்கியேல் 34:25, உங்கள் மேல் நான் சுத்த ஜலம் தெளிக்கப் போகிறேன். நான் சுத்த ஜலம் தெளிக்கிற போது உங்களுடைய நரகலான விக்கிரகங்களையும் அக்கிரமங்களையும் நீக்கி நீங்கள் சுத்தமாவீர்கள். தண்ணீர் என்பது சுத்திகரிப்பின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஒரு பாத்திரம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். வெகு நாளாய் நாம் அதை பயன்படுத்தவில்லை. அந்த பயன்படுத்தாத பாத்திரத்தின் மேலே எவ்வளவுதான் பத்திரமாக வைத்திருந்தாலும் தூசிகளும் அசிங்கியங்களும் வந்து ஒட்டிக்கொள்ளுகின்றன. இந்த புதிய பாத்திரம் பளபளப்பாக இருந்தது, தன்னுடைய பளபளப்புகள் எல்லாம் இழந்து போகிறது. எனவே நாம் என்ன செய்கிறோம், சுத்தமான ஜலம் கொண்டு வந்து, தண்ணீர் கொண்டு வந்து அந்த பாத்திரத்தை கழுவுகிறோம். நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே அதில் ஒட்டி இருக்கிற அழுக்குகளும் அசுத்தங்களும் அப்படியே வழிந்து போகிறதை பார்க்கிறோம். இப்போது அந்த பாத்திரத்தை நாம் பார்க்கிற போது முதலாவது எப்படி இருந்ததோ அப்படியே புதிதான ஒரு தோற்றத்திற்குள் வந்து விடுகிறது. கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய நரகலான விக்கிரகங்களையும் உங்களுடைய அக்கிரமங்களையும் நீக்கி போடுவதற்காக நான் உங்கள் மேல் சுத்த ஜலம் தெளிக்கப் போகிறேன். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை, குறிப்பாக நீங்கள் லேவியராகம புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சுத்திகரிப்புக்கு அடையாளமாக ஊற்று தண்ணீர் அல்லது சுத்தமான தண்ணீர் பயன்படுத்தப்பட்டதாக நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் இருக்கின்ற போது, நாம் நம்முடைய உணர்வுகளை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துகின்ற போது அவர் நம்மேல் இரக்கம் கொண்டு நம்மேல் சுத்த ஜலம் தெளித்து நம்முடைய அசுத்தங்களை எல்லாம் மாற்றி மீண்டும் நாம் உருவாக்கப்பட்ட சூழல் எப்படியோ அப்படியே ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாக மாற்றுவதற்கு ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு நம்முடைய மீறுதல்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இரண்டாவது, இந்த தீர்க்கதரிசி சொல்கின்றார் 36வது அதிகாரம் 26வது வசனத்திலே, நான் உங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுக்க போகின்றேன், நவமான இருதயத்தை உங்களுக்கு தரப்போகின்றேன். ஏன் ஆண்டவர் இந்த இருதயத்தை குறித்து வேதத்தில் ஏராளமான காரியங்கள் சொல்லி இருக்கிறார். நமக்கு ஒரு புதிராக இருக்கிறது. இருதயம் என்று சொல்லுகின்ற போது நாம் இப்போது அறிந்திருக்கிறோம், நம்முடைய சரீரத்தின் மிக முக்கியமான உறுப்பு, இரத்தத்தை சரீரம் முழுவதற்கும் கொடுக்கின்ற ஒரு பம்பிங் ஸ்டேஷன் என்று நாம் சொல்வோம். ஆனால் அந்த காலத்திலே மக்களுடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், இருதயம்தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற இடம், இருதயம்தான் சிந்தனைக்குரிய ஒரு இடம் என்றெல்லாம் அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். இருதயத்தை நாம் உள்ளம் என்று வைத்துக்கொள்வோம். உள்ளம் ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற இடம். ஏன் ஆண்டவர் இந்த உள்ளத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், இந்த இருதயத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகின்ற ஒரு காரியம் இருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடும் உள்ளதாக இருக்கிறது, அதை அறிந்து கொள்பவன் யார்? எல்லாவற்றை பார்க்கலும், இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிற எல்லாவற்றை பார்க்கலும், நாம் கண்கூடாக பார்க்கின்ற எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளது, இருதயமே மகா கேடுள்ளது, இருதயமே யாரும் அறியக்கூடாத புதிர் நிறைந்ததாக இருக்கிறது. மனிதனால் அதனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியவே முடியாது. எனவே இவ்வளவு திருக்குள்ள இருதயம் மனிதனுடைய சரீரத்துக்குள் இருக்கக்கூடாது. இவ்வளவு திருக்குள்ள உள்ளமானது மனிதனுக்கு தேவையில்லை.
எனவே இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுக்கிறேன், நவமான இருதயத்தை கொடுக்கிறேன். என்ன நவமான, என்ன புதுமையான இருதயத்தை கொடுக்க போகிறாராம்? அவர் கல்லான இருதயத்தை மாற்றிவிட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் அல்லது உறுப்பு மாற்று சிகிச்சை போல இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மனிதனுடைய இருதயம் தெய்வ பயமற்றதாய், மீறுதல் மிக்கதாய், ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் சகலவிதமான அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவரை குறித்த உணர்வே அந்த இருதயத்தில் இல்லை. கடினத்தன்மை பெருத்து போய்விட்டது. எனவே இந்த இருதயத்தினால் பயனே கிடையாது. இந்த இருதயத்தை மாற்றினால் ஒழிய மனிதன் மீண்டும் ஆண்டவருக்கு பிரியமாய் அமைய முடியாது. இந்த பழைய இருதயம் செயல்பட்டாலும் செயல்படாமல் இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. எனவே ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை அதிகமாக விரும்புகிறதுனாலே இந்த அக்கிரம சிந்தையுடைய பாவம் நிறைந்த உணர்வற்று போன இந்த உள்ளத்தை மாற்றிவிட்டு ஒரு புதிதான அல்லது உணர்வு பூர்வமான மிருதுவான ஒரு உள்ளத்தை, ஒரு இருதயத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதற்கு பின்பு என்ன நடக்கிறதாம்? புதிதான ஆவியை கட்டளையிடுவேன், புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். ஒரு உள்ளம் புதிதான பின்பு அங்கிருக்கிற பழைய அசுத்தமான ஆவியை வெளியே விட்டுவிட்டு என்னுடைய அல்லது புதிதான ஆவியை நான் கட்டளையிடுவேன். அந்த ஆவி அந்த உள்ளத்துக்குள் புகுந்து இப்போது இனிமேல் உங்களை சரியாக வழி நடத்தும். கல்லான இருதயம், உணர்வற்ற இருதயம், தெய்வ சிந்தனையற்ற இருதயம் மகா அழிவுக்கு நேராய் செல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கின்ற போது சோதோம் கொமோரா நாட்டினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெளிவாக தெரியும். மக்கள் மகா மோசமானவர்களாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லளவேனும் தெய்வ பயம் இல்லை. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து அந்த தேசத்தை தான் தன்னுடைய குடியிருப்புக்காக தெரிவு செய்திருக்கிறார். செழிப்பு தாராளம் இருக்கிறது, தாராளம் தண்ணீர் இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருக்கிறது. எனவே மக்கள் செழிப்போடு வாழுகின்றார்கள். எப்போது செழிப்பு அதிகமாகி போய்விடுகிறதோ, எப்போது பண பலம் அதிகமாகி போய்விடுகிறதோ அப்போது தெய்வ சிந்தனை இல்லாத மக்கள் போய்விடுகிறார்கள். சீரழிவு, சீர்கேடு வந்து விடுகிறது. அங்கே ஏற்பட்ட விளைவு என்னவென்றால், ஜனங்கள் ஒழுக்க கேடு நிறைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒழுக்க கேடு? கூடா ஒழுக்கம், தவறான ஒழுக்கம் ஜனங்களிடத்தில் இருக்கிறது. அப்படி தவறான ஒழுக்கம் என்ன என்று நீங்கள் கவனமாக பார்ப்பீர்கள் சொன்னால், ஆண்கள் ஆண்களோடு தவறான உறவு வைத்திருந்தார்கள். எவ்வளவு கேவலம் நிறைந்த ஒரு காலகட்டம், எவ்வளவு பயங்கரமான ஒரு காலகட்டம். இன்றைக்கு உலகத்திலே இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்கள் ஆண்களோடு வாழலாம், பெண்கள் பெண்களோடு திருமண வாழ்வு வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அரசுகள் அதற்கு அனுமதி கொடுக்கின்றன. நாம் எங்கே போய் நிற்கப் போகின்றோம்? அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஆதியாகமம் 19வது அதிகாரத்தின் பின்பகுதியை நீங்கள் படிக்கின்ற போது ஏற்பட்டிருக்கிற விளைவு, அந்த தேசம் அக்கினியினாலே அழிக்கப்பட்டது. ஒரு நீதிமான் கூட, ஒரு தெய்வ பயம் உள்ள மனிதன் கூட அந்த தேசத்தில் இல்லை. எனவே ஆண்டவர் கடும் கோபம் கொள்ளுகிறார். வானத்திலிருந்து அக்னியை வருஷிக்க பண்ணி அந்த தேசத்தை முற்றிலும் அழித்து போடுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற உலகத்திலே ஒரு அதிசயமான கடல் இருக்கிறது. அதுதான் சவக்கடல். அந்த சவக்கடலிலே ஒரு ஜீவன் கூட கிடையாது. ஒரு பாக்டீரியாவோ ஒரு மீனோ எந்த ஒரு ஜீவனும் அந்த ஜீவராசியும் அந்த கடலுக்குள் இருப்பதில்லை. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அந்த சோதோம் கொமோரா நாடு அழிக்கப்பட்ட இடம்தான் இந்த சவக்கடல் என்று சொல்கிறார்கள். நம்முடைய உணர்வற்ற இருதயம், தெய்வ பயமற்ற இருதயம் இவ்விதமான கேடுகளுக்குள்ளாக நம்மை கொண்டு சென்று விடுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இது ஜனங்களை பார்க்கிற போது, தன்னுடைய ஜனம் அல்லவா, இப்போது உணர்ந்திருக்கிறார்கள் இல்லையா? எனவே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய இருதயத்தை மாற்றிவிட்டு நவமான
உணர்வுபூர்வமான தெய்வ பயமுள்ள ஒரு இருதயத்தை நான் உங்களுக்கு கட்டளையிட்டு புதிதான ஆவியை அங்கு பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு புதிய உணர்வுள்ள இருதயத்தை தருவதற்கு சித்தமாயிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை கூட ஆண்டவர் சொல்லுகின்றார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைப்பேன். I will put my spirits within you. என்னுடைய ஆவியை உங்கள் உள்ளத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனித ஆவி என்று நமக்கு இருக்கிறது. இந்த ஆவி ஆண்டவரோடு தொடர்புடையதாக இருக்கிறது. எப்போது ஆண்டவரோடு இந்த மனித ஆவியின் தொடர்பு துண்டாக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் பாவம் செய்கிற போது, ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றாத பட்சத்தில் அந்த உறவானது நிறுத்தப்படுகிறது, துண்டிக்கப்பட்டு போய்விடுகிறது. ஆண்டவருடைய ஆவியோடு நம்முடைய ஆவி வைத்திருக்கிற தொடர்பு நின்று போய்விடுகிறது. எனவே ஆண்டவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் இவ்விதமாய் ஆண்டவரோடு இருந்த தொடர்பை அவர்கள் முறித்து கொண்டதினாலே, ஆனால் இப்போது உணர்வடைந்திருக்கிறதுனாலே ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைப்பேன். இப்போது இனிமேல் உங்களுடைய ஆவி அல்ல, என்னுடைய ஆவி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும், வைப்பேன் என்று சொல்கிறார். முற்காலங்களிலே நாம் கை கடிகாரங்களை பயன்படுத்துகிறோம். கீ கொடுத்து பயன்படுத்துகிற கை கடிகாரம். இந்த கை கடிகாரங்கள் ஆரம்பத்திலே சீராக ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் படிப்படியாக நாள் செல்ல செல்ல அது தவறான நேரத்தை காட்ட ஆரம்பித்துவிடும். எனவே அதை ஒரு மெக்கானிஸ்ட் இடத்துல கொண்டு கொடுத்து, ஐயா வாட்ச் சரியாக ஓடவில்லை, சரியாக நேரம் காட்டவில்லை, சரியாக்கி தர வேண்டும் என்று நாம் சொல்வோம். அந்த மெக்கானிஸ்ட் என்ன செய்கிறார், அதை திறந்து அதற்கு உள்ளாக இருக்கிற எல்லா சின்ன சின்ன பாகங்களையும் பிரித்து அதை கழுவி சுத்தம் செய்கிறார். சுத்தம் செய்துவிட்டு ஒவ்வொரு வீல் எந்தெந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல வைத்துவிட்டு எல்லாவற்றுக்கும் கடைசியாக ஒரு பார்ட் அதில் வைக்கப்படுகிறது. என்னவென்றால் பேலன்சிங் வீல் என்று சொல்வார்கள். அந்த பேலன்சிங் வீலில் ஒரு ஸ்ப்ரிங் ஆனது வைக்கப்பட்டிருக்கும். இந்த பேலன்சிங் வீல் குறிப்பிட்ட இடத்துல வைக்கப்பட்ட உடனேயே அந்த வாட்ச் ஓட ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்ப்ரிங் ஆனது அந்த பேலன்சிங் வீலை முன்னும் பின்னும் தள்ளுகின்ற போது அந்த நேர குறியீடுகள், கணக்கீடுகள் சரியாக வந்து விடுகிறது, சரியாக இயங்க ஆரம்பித்து விடுகிறது. இப்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். சரியாக நேரத்தை காட்டுகின்ற ஒரு கை கடிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவருடைய ஆவி வைக்கப்படுகின்ற போது இதுவரையிலே தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருந்த மனித வாழ்வு என்பது ஒரு சீர்நிலைக்கு வருகிறது. ஆண்டவருடைய திட்டம் மனித வாழ்வில் எது இருந்ததோ அந்த திட்டத்தை இப்போது இந்த மனிதன் செய்ய ஆரம்பிக்கிறார். அதற்காகத்தான் சொல்கிறார், என்னுடைய ஆவியை உங்கள் உள்ளத்திலே வைப்பேன். அப்போது என்ன ஜனங்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் என்றால், அவர்கள் தங்களுடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்வார்கள். ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது, இனிமேல் அந்த தொடர்பை அவர்கள் மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்வார்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் உள்ளங்களிலே வைக்கப்படுகின்ற போது மனிதன் சீரான வாழ்வுக்கு நேராய், புதிய வாழ்வுக்கு நேராய் ஓட ஆரம்பிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பு சீஷருடைய நிலை நமக்கு நன்றாக தெரியும். ஒளிந்து வாழுகின்ற மக்களாயிருந்தார்கள். அறை வீடுகளுக்குள்ளாக தங்களை பதுக்கி கொண்டார்கள். அரசை கண்டு பயம், சமய தலைவர்களை கண்டு பயம், இப்படி பயந்து நாட்களை கழித்து கொண்டே இருக்கின்ற போது இயேசு அவர்களுக்கு நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவருடைய உள்ளத்தினாலே அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை, கண்களால் அதை நம்ப முடியவில்லை. சமாதானம் சொன்ன இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய நாசியிலே ஊதினார், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த சீஷர்கள் அதுவரையிலே பதுங்கி இருந்தவர்கள் அதற்கு பின்பாய் அவர்கள் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு முறை பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும்
சமய தலைவர்கள் பிடித்து கொண்டார்கள். அவர்கள் விசாரணை நடத்துகின்றார்கள். விசாரணை நடத்தி முடிந்த பின்பு அவர்களுடைய ஆற்றலை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் சாதாரண கலிலேய மக்கள், அறிவில்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள், மீன் பிடிக்கின்றவர்கள், இவ்வளவு ஞானமாய் பேசுகின்றார்களே, இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவரிடத்திலே ஒரு காரியம் சொல்கிறார், இனிமேல் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியோ அவருடைய செயல்பாடுகளை பற்றியோ நீங்கள் எள்ளளவேனும் யாரிடத்திலும் பேசவே கூடாது. பேசினால் உங்களுக்கு தண்டனை உண்டு. இந்த 2 பேரும் என்ன சொல்கிறார்கள்? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலே, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க முடியாதே. நீங்கள் எவ்வளவுதான் எங்களை அடக்கி வைத்திருந்தாலும் சரி, இந்த புதிதான ஆவியை பெற்றிருக்கிற மக்களாகிய நாங்கள் உணர்ந்து கொண்ட அனுபவத்தை எங்களுக்குள் அடக்கி வைத்து கொள்ளவே முடியாது. நாங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். அன்பான இறை மக்களே, இந்த மகிழ்ச்சியான காலை பொழுதிலே ஆண்டவர் செய்கின்ற புதுமையை குறித்து நாம் சற்று சிந்தித்திருக்கிறோம். புதுமையை தருகின்ற ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்படைத்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். உணர்வுள்ள தெய்வ பயமுள்ள ஒரு இருதயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆற்றல் மிக்க அவருடைய ஆவியானவரால் பலன் பெற்று சீரான வாழ்ந்து ஆண்டவருக்கு சான்றாய் வாழ்வோம். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். இறைவார்த்தையை தியானம் செய்த நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் இணைந்து அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பவித்து பிறந்தார். பந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து இழந்தள்ளினார். பரமணத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய வலபாஸ்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து 377வது கீர்த்தனையை நாம் இணைந்து பாடுவோம். கீதம் எண் 377, விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. கீதம் எண் 377. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும் விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. தீரந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே, உரிய பெருமையாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம்
ஊற்றாம் வச்ச ஜீவ நதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கி துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகினேன் தூய்மையடைந்து மேன்மையாகினேன் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சென்னி வீலா கைகாயின்கு சிந்துதோத்தோடன்பு மன்னாயிதை போன்ற காட்சி மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன் எந்நாளிலுமே எங்கும் காணேன் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்க ஈந்திடுவேன் எந்த அரும் பொருளிடாகும் எந்த அரும் பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. ஜெபம் செய்வோம். புதிதான நவமான காரியங்களை உருவாக்குகின்ற எங்கள் ஆண்டவரே, ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்ட ஜனங்களாகிய எங்கள் மேல் சுத்த ஜலமாகிய உம்முடைய ஆவியானவரை ஊற்றி எங்களுடைய இருதயங்களை புதிதாக்கி உம்முடைய ஆவியை எங்களுடைய உள்ளங்களிலே நீ தந்து செயல்பட வைக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம் சாமி. ஆண்டவர் விட்டு நாங்கள் பின்வாங்கி போகாதபடி உம்மிடத்திலே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருந்து தீவிரமான செயல்பாடுள்ளவர்களாய் ஆண்டவருக்கு சான்றாய் வாழ எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. தேவன் தந்தையுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். வீணோர் மண்ணோர் கூட்டமாக ஆடுவோர் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரிருக்கே ஆரவாரமாயன்றைக்கும் ஸ்தோத்திரமுண்டாகவே. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளுடைய வல்லமை சமாதானமும் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டுடைய தூய கிருபை உங்கள் மேலே போதும் தங்கியிருப்பதாக. ஆமென்.